திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 அந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கும் வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். அதிமுகவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பழனி, மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் எஸ் செந்தில்ராஜன், சேந்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ சார்லஸ் ஆகியோரில் ஒருவர் போட்டியிடலாம் என கூறப்படுகிறது. திமுகவில் நகர்மன்ற தலைவராக உள்ள கே சத்தியமூர்த்திக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என கட்சியினர் கூறுகின்றனர். ஒன்றிய செயலாளர் திருமுடிவாக்கம் மணி போட்டியிடுவார் என ஒரு தரப்பினரும், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பால்ராஜ் போட்டியிடுவார் என மற்றொரு தரப்பினரும் கூறுகின்றனர். மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் எம்.டி. தணிகாசலம், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் சந்தவேலூர் நா சத்யா ஆகியோரும் உத்தேச வேட்பாளருக்கான பட்டியலில் இருப்பதாக கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. பாஜகவில் பட்டியலின அணியின் மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் அல்லது மாவட்ட பட்டியலின அணியின் தலைவர் பிரபுதாஸ் போட்டியிடலாம் என அவர்களது ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். விவசாய அணியின் மாநில செயலாளர் ஆர் ஸ்ரீதர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் எனவும் கூறப்படுகிறது. பாஜகவில் திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக இருந்து வரும் ஓம் சக்தி செல்வமணி போட்டியிடுவார் என அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. 2016 இதே தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2021 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திமுக கூட்டணி சார்பில் இந்த தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கும் பட்சத்தில் இவர்தான் வேட்பாளர் என அப்பகுதி காங்கிரஸ் கட்சியினர் உறுதியாக கூறுகின்றனர். மணிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன் அல்லது மனித உரிமைகள் துறை திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி தலைவர் பாரத் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. தாவேகவில் மாவட்ட செயலாளர் எஸ்.பி.கே. தென்னரசு, ஒன்றிய செயலாளர் வி. முருகன், ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் எஸ். சிந்து ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என கட்சியினரிடையே பரவலாக பேசப்படுகிறது. இதேபோல ஒன்றிய செயலாளர் எஸ்.கே.எஸ். நெப்போலியன், மாவட்ட துணை செயலாளர் யுவராஜ் ஆகியோருக்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை சிந்து எழிலரசன் ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்.